டாக்டர், சிரோசிஸ் வந்தா லைஃபே ஓவரா? நாட் ஆல்வேஸ். ஏர்லி ஸ்டேஜ்னா ரிவர்ஸ் பண்ண சான்ஸ் இருக்கு. லாஸ்ட் ஸ்டேஜ்னா கம்ப்ளீட்டா ரிவர்ஸ் பண்ண யூஸ்வலாவே முடியாது. இப்போ சிரோசிஸ்னா என்ன? லிவர்ல இருக்கக்கூடிய ஹெல்த்தி செல்ஸ் கிரானிக்கா டேமேஜ் ஆகிறப்ப ஒரு ஸ்கார் தழும்பு மாதிரி ஃபார்ம் ஆகும். இது அந்த செல்ஸ ஹார்டாக மாத்துது. இததான் லிவர் சிரோசிஸ்னு சொல்றாங்க. இது காமனா ஏன் நடக்குதுன்னா, ஆல்கஹால் ஓவர் யூஸ், ஹெப்பாட்டிட்டிஸ் பி அண்ட் சி, ஃபேட்டி லிவர், அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு சில டாக்ஸிக்கான மெடிசன்ஸ். டேமேஜ் ஏர்லியா இருந்தா ஆல்கஹாலை ஸ்டாப் பண்ணா, வெயிட்டை ரெடியூஸ் பண்ணா, ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுத்தா லிவருக்கு செல்ஃப் ஹீலிங் கெபாசிட்டி இருக்கு. அட்வான்ஸ் ஸ்டேஜ் டீகாம்பன்சேட்டட் சிம்டம்ஸ் லைக் ஸ்டொமக்ல வாட்டர் இருக்கிறது, அசைட்டிஸ், வெரிசியல் ப்ளீடிங் அதாவது பிளட் வாமிட் வர்றது, ஜாண்டிஸ், கன்ஃபியூஷன், இதெல்லாம் இருந்தா உங்களோட ஸ்கார் பெர்மனண்டா ஆகிடுச்சுன்னு அர்த்தம். சிவியர்னா டிரான்ஸ்பிளான்ட் தான் ஒரே ஆப்ஷன். ஓகே, லைஃப் ஸ்டைல்ல என்ன சேஞ்ச் பண்ணலாம்னா, ஆல்கஹாலை கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணுங்க, சுகர் அண்ட் ஜங்க் ஐட்டம்ஸை கட் பண்ணுங்க, டயாபிட்டிஸை கண்ட்ரோல் பண்ணுங்க, ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ஃபுட்ஸ் அதாவது கிரீன் வெஜிடபிள்ஸ், டர்மரிக், ஆம்லா இது அதிகமா எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கைடன்ஸ்ல தேவையான புரோட்டீனை எடுத்துக்கோங்க. பெயின் வரணும்னு வெயிட் பண்ணாதீங்க. ஏர்லியா டிடெக்ட் பண்ணா உங்க லிவரை சேவ் பண்ண முடியும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இதை லைக் பண்ணிட்டு நேச்சுரல் ஹெல்த் வித் சாகியை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.